இப்போ 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துட்டு இதோட ஜிசிடி என்ன, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், இவங்க 2 பேருமே டிவைட் பண்ணுற ஒரு ஃபேக்டர் என்னன்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறதா அர்த்தம். இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முதல்ல 2 பேரோட டிகிரியையும் கம்பேர் பண்ணுங்கள். டிகிரினா ஹையஸ்ட் பவர்னு அர்த்தம். இந்த பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் 4, இந்த பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் வந்து 3 இருக்குது. இதில் ஹையஸ்ட் பவர் யார் இருக்காங்களோ அவங்கள டிவைடண்ட்டாகவும் லீஸ்ட் பவரை வந்து டிவைசராகவும் யூஸ் பண்ணி முதல்ல டிவைட் பண்ணுங்கள். ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உள்ள டிவைடண்ட் எழுதும்போது பவர் 4, பவர் 3, பவர் 2, பவர் 1 கான்ஸ்டன்ட் எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி ஏதாவது மிஸ் ஆயிருந்தால் 0 போட்டுக்கணும். இதில் எக்ஸ்கொயர்டுன்ற டேர்மே இல்லாதனால 0 எக்ஸ்கொயர்னு கண்டிப்பாக எழுதிக்கோங்க. இது டிவைசரில் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக டிவைடண்டில் ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போது மல்டிப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. அதாவது இது வந்து 1x கியூப், இது 1x பவர் 4. ஸோ 1 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 1 வரும், 1 தான். ஸோ 1ன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4 வேணும். இன்னும் எவ்வளோ எக்ஸ் நீடடாக இருக்குது, ஒரு எக்ஸ். அதனால் இங்கே மேலே எக்ஸ்ன்னு போடணும். அப்போ 1x இன்ட்டு 1x கியூப் மல்டிபிள் பண்ணால் 1x பவர் 4 கிடைக்கும். இங்கே ஃபஸ்ட்டு வர்ற அதே டேர்ம் இங்கே வர்ற மாதிரி இங்கே டேர்ம்ஸை வந்து எழுதிடணும். எழுதினதுக்கப்புறம் இந்த எக்ஸை யூஸ் பண்ணி இங்கே இருக்க எல்லாரையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர்டை மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 1ன்னு அர்த்தம். இது 1ம் 2ம் ஆட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 3 கிடைக்கும். அப்போ இது 1 எக்ஸ் பவர் 3ன்னு வந்துடும். அடுத்து -5ம் 1ம் -5 தான். -5ன்ட்டு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. மல்டிபிள் பண்ணும்போது -5 எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து 3 1s are 3, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அதனால் 3x, அதனால் இங்கே ப்ளஸ் 3xன்னு எழுதிக்கோங்க. எப்போவுமே இந்த முதல் நம்பர் நம்மளுக்கு கட் ஆகணும். ரெண்டுமே ப்ளஸில் இருந்தால் கேன்சல் ஆகாது இல்லையா? நார்மலாக நம்ம டிவிஷனில் மைனஸ் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கே ரெண்டாவது இருக்க நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ இது மைனஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ஆகிடும். இது மைனஸில் இருக்கிறதுனால ப்ளஸ்ன்னு போடணும், ப்ளஸில் இருந்தால் மைனஸ்ன்னு போடணும். ஏன் இந்த சைன் சேஞ்ச் பண்ணணும்னா, ஆக்சுவலாக நம்ம இதை மைனஸ் பண்ணுறோம், நம்ம மறந்துடுவோன்றதுனால தான் இந்த சைன் சேஞ்சு கீழே எழுதிக்க சொல்கிறேன். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா +1ம் -1ம் 0 ஆகிருக்கும். இங்கே 3 -1 பண்ணால் நமக்கு 2x கியூப்னு கிடச்சிரும். இதில் பிக் நம்பர் சைன் ப்ளஸ் தான். ஸோ இங்கே +2x கியூப் தான். இங்கே 0ன்றதுனால இதுக்கு வேல்யூ இல்லை. அப்போ ரிமைனிங் +5x ஸ்கொயர்டு தான் இருக்குது. +5x ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. இது -1x, இது -3x ஆட் பண்ணால் -4x. அடுத்த டேர்மை கீழே இறக்கிக்கலாம், -3. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 1x கியூப் இருக்குது, இங்கே 2x கியூப் வேணும். அப்போ 1 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 2x கியூப் வரும், 2 மல்டிபிள் பண்ணால் இங்கே இருக்கிற சிம்பிள் ப்ளஸ், அப்போ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ 1 2s are 2. எக்ஸ் கியூப் இங்கே இருக்கிறதுனால இங்கே எந்த எக்ஸும் நீங்கள் போட தேவையில்லை. 2 1s are 2, இங்கே ஆல்ரெடி எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ இந்த 2வை யூஸ் பண்ணி இங்கே இருக்க எல்லாரையும் மல்டிபிள் பண்ணணும். 2 × x கியூப், 2x கியூப் ஃபஸ்ட்டு டேர்ம். அடுத்து 2 × x ஸ்கொயர்டு வந்து 2x ஸ்கொயர்டு, அதனால் இங்கே 2x ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். அடுத்து இங்கே 2 இருக்குது, இங்கே -5 இருக்குது. மல்டிபிள் பண்ணால் -10x கிடைக்கும். அப்புறம் 2ம் 3யும் மல்டிபிள் பண்ணால் +6 அது எழுதிக்கலாம். ஸோ இப்போ மைனஸ் பண்ணணும், சிம்பிள் மாற்றிக்கலாம். +2ன்றது மைனஸ் ஆகிருக்கும், இதுவும் மைனஸ். இங்கே மைனஸ் இருந்ததுனால இந்த டேர்ம் ப்ளஸ், இங்கே ப்ளஸில் இருந்ததுனால மைனஸ். +2 -2 கட் ஆகிடும். 5 - 2 பண்ணால் நமக்கு 3x ஸ்கொயர்டு கிடைக்கும். -4ம் +10ம் ஒரு நம்பர் மைனஸ், ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணோம். பிக் நம்பர் சைன் ப்ளஸ் இருக்கிறதுனால 6x. -3ம் -6ம் -9ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே எக்ஸ் கியூப் இருக்கா, ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துருச்சு. அப்போ டிவைசரை விட சின்ன நம்பர் வரதுனால இதுக்கு மேலே இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணக்கூடாது. நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஆனால் ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கல, 0 கிடைக்கல. அப்போ இதை வந்து ஃபர்தராக இன்னொரு டிவிஷனுக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடைக்கிற ரிமைண்டரில் ஏதாவது காமன் டேர்ம்ஸ் இருந்தால் அதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதில் 3 6 9 இருக்குது. எல்லாத்துலேயுமே 3 டேபிள் காமனாக இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ பேலன்ஸ் இதுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர்டும், இங்கே 2xம், இங்கே -3யும் இருக்கும். இப்போ இதுதான் நம்மளோட ரிமைண்டர். நம்ம பாலினாமியல் மட்டும் எடுத்துகிட்டு போய் டிவிஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ரிமைண்டர் 0 ஆகலை அப்படின்றதுனால இங்கே நம்ம டிவைசராக யூஸ் பண்ண டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்து நீங்கள் இங்கே உள்ளே எழுதணும். அப்போ x³ + x² -5x. இந்த டிவைசரை இந்த டிவைடண்ட்டாக எழுதிட்டு நம்மளுக்கு கிடைச்ச ரிமைண்டரை வச்சு டிவைசரை யூஸ் பண்ணணும். x² + 2x - 3 தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். x² + 2x - 3. இப்போ இங்கே x² இருக்குது, இங்கே x³ வேணும். அப்போ எதால் மல்டிபிள் பண்ணணும், x பவர் 1ல் மல்டிபிள் பண்ணாலே x³ கிடச்சிரும். இந்த x பவர் 1 வச்சு இங்கே 3 பேரையும் மல்டிபிள் பண்ணுங்கள். x பவர் 1 × x², x பவர் 3. x பவர் 1 × 2x பண்ணால் 2x² கிடைக்கும். இங்கே -3 இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ -3xன்னு கிடைக்கும். ஸோ முதல்ல சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு சம்ம ப்ரொசீட் பண்ணுங்கள். +2 -2 ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +1ம் -1ம் கேன்சல் ஆகிருக்கும். இது 1, இது -2. ஸோ ப்ளஸும் மைனஸும் மைனஸ் பண்ணால் 1 தான் வரும். பிக் நம்பர் சைன் மைனஸ் இருக்கிறதுனால -1x² கிடச்சிருக்கும்.
-5யும் +3யும் -2 பிக் நம்பர் சைன் தான் எழுதணும். அடுத்த டேர்மை கீழே இறக்கிக்கலாம் +3. இப்போ பாருங்க இங்கே x² இருக்கு, இங்கே -1 x² வேணும். அதனால x² கூட -1 மல்டிபிள் பண்ணாதான் -1 x² வரும். இங்கே இருக்க அதே டேர்ம் கீழே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. -1 × x² -1 x², -1 × 2x -2x, -1 × -3 +3ன்னு வந்துருச்சு. எல்லாமே ஒரே மாதிரி கிடைக்குது பாருங்க. இப்போ சைன் மாற்றணும். இப்போ இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், இந்த +3 மட்டும் -3 ஆயிருக்கும். -1ம் +1ம் 0, -2ம் +2ம் 0 தான், +3 -3ம் 0 தான். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கிடச்சாச்சு? 0ன்னு கிடச்சாச்சு. ஸோ ரிமைண்டர் வேல்யூ 0 வர்ற வரைக்கும் இதை நம்ம ஆக்சுவலாக ப்ரொசீட் பண்ணியிருப்போம். சப்போஸ் இங்கே 0 வராமல் வேறு ஏதாவது டேர்ம்ஸ் வந்திருந்தது அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டிவிஷன் போடணும். அப்போ இங்கே இருக்கிற டிவைசராக இருந்த டேர்மை வந்து உள்ளேயும், இங்கே ரிமைண்டராக கிடைச்ச டேர்ம் எடுத்து டிவைசராகவும் போட்டு இதே மாதிரி கண்டினியூ பண்ணி ரிமைண்டர் 0 வரைக்கும் ஃபாலோ பண்ணால் தான் இதோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் ஜிசிடிக்கு வரலாம். இப்போ ஜிசிடியோட ஃபைனல் ஆன்சர் வந்து எந்த டிவிஷனில் நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்ததோ அந்த டிவிஷனில் இருக்கிற உங்களோட டிவைசர் தான் உங்களோட ஜிசிடி எப்போவுமே. அப்போ x² + 2x - 3 அப்படின்றது தான் உங்களோட ஜிசிடியோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோ.